ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் ஃபீட் பண்ணுற வீடியோ தான். அதாவது இந்த வீக் ஃபுல்லாக எப்படின்னு டெய்லிலாம் சிக்கன் போட மாட்டோம். ஒரு இன்றைக்கி போடுறோன்னா ஒரு 2 days கேப் அந்த மாதிரி அப்படி போடுறப்பெல்லாம் வீடியோஸ் எடுத்து வச்சுருந்து ஒன்றா கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கேட் ஃபிஷ்க்கு வந்து டேங்க்கு க்ளீன் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஆனால் க்ளீன் பண்ணல. என்ன பண்ணேன்னா, தண்ணியை மட்டும் ஃபுல்லாக இறக்கி ஏற்றிட்டு ஃபில்ட்ரையும் வாஷ் பண்ணி போட்டேன். ஸோ அது தண்ணியை கொட்டுறப்போ அங்கே வந்து நின்று கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாப்புல. அதை தான் வீடியோ எடுத்தேன். இப்போ அப்படி போகிற மாதிரி போயிட்டு திரும்ப அந்த தண்ணி கொட்டுற இடத்துல வந்து மூஞ்சி வச்சுட்டு அப்படியே நின்றுக்கும். அதனால தான் அது வீடியோ எடுத்தேன். ஆனால் இன்னும் கிளாஸ் எல்லாம் இதுக்கு தேய்க்கலை. இனிமேல் தான் தேய்க்கணும். ஏன்னா இதுக்கு சாப்பாடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நெக்ஸ்ட் டேவே டேங்க்கில் கையை வச்சோன்னா அது எங்கே துப்பி வச்சுருமோ அப்படின்றனாலேயே இதுக்கு கரெக்டாக அமைய மாட்டுது. அதனால் கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமே அதை க்ளீன் பண்ணுவோம். ஸோ இவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் கோல்டு ஃபிஷ்ஷும் சாப்பிடுவார், சிக்கனும் போட்டாலும் சாப்பிடுவார். ஆனால் சிக்கன் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 1 வீக் மேலே 1 வீக் ஃப்ரிட்ஜிலேருந்து அதை எடுத்து போட்டனால கண்டுபிடிச்சிருது, சாப்பிட மாட்டுது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சாப்பிட்ருது. ஸோ இவர் வந்து டெய்ல் பெண்டு மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அது ஆக்சுவலாக கீழே கிடக்க கல்லும் கருப்பா, அதோட ஒயிட் லேயர் மட்டும்தான் தெரியுது. அதனாலேயே என்னன்றது தெரியல. மேபி நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் எடுப்போம். எடுத்துகிட்டு எந்த டேங்க்கில் போடலாம் அப்படின்றதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஜெயின் கோரா கூட ஆல்ரெடி அந்த பெரிய ராக்கையும் அந்த ட்ரிஃப்ட்வுட்டையும் வச்சு உள்ளே உட்காந்துருக்கு 3 feet டேங்க்கில். அதில் தான் மேபி இந்த ஸ்டோனை போடணும் போல். ஏன்னா அதில் வந்து ஃபில்ட்ரேஷன் கிடையாது. அதனாலேயே நான் அதில் ஸ்டோன் போடுறதுக்கு யோசிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அது இப்போ தான் டிசீஸ் வந்து ரிக்கவர் ஆகிருக்கு. திரும்பவும் அது கூட போடணுமான்னு. ஸோ உங்கள் ஐடியா சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம செனகல் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல பவுலில் தான் வச்சுருக்கேன்னு. இப்போதைக்கு பவுலில் தான் இருக்குது. ஃபீடிங்லாம் சிக்கன் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி போட்டோம்னா சாப்பிட்றோம். போட்டு இந்த வலையை வச்சு தான் மூடி வச்சுருக்கேன், எங்கே குதிச்சிட போகுதுன்னு. ஸோ இதுக்கு தான் ஒரு சின்ன டேங்க் செட்டப் பண்ணலாமா, இல்லை நம்ம இருக்க டேங்க்ஸ்லேயே எப்படி எந்த ஃபிஷ்ஷோட எதை விட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் யூடியூப்பில். பெரிய பெரிய சைஸ் கேட் ஃபிஷ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றா ஒரே இடத்துல சிமெண்ட் டேங்கில் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிட்டு ஒரு டைகர் ஷவல் நோஸும் ரெட் டெயிலும் காலி. கேட் ஃபிஷ் கூட கிடக்கும்போதே இந்த அளவில் இருக்குது. கம்யூனிட்டி டேங்க்லாம் எப்போ வேணால் ரிஸ்க் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயின் கோரா வந்து ரிக்கவர் ஆகிட்டு ஃபுட்டு பெல்லட் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இவருக்கு வந்து சிக்கன் பார்த்தீங்கல்ல, ஃபயராக இருக்காப்புல. ஸோ இவருக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சிக்கன் கட் பண்ணி போட்டோன்னா அது சாப்பிட்றோம். ஜெயின் கோராவுக்கு சிக்கனு தக்காளி அதெல்லாம் கொடுத்துட்ருந்தோம். ஆனால் அப்போல்லாம் சிக்கன்லாம் கொடுக்குறதில்ல, வெறும் பெல்லட் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அதில் ஏற்கனவே இந்த ட்ரிஃப்ட்வுட்டும் ராக்கும் வேறு கிடக்கு. அதோட வேஸ்டெல்லாம் அந்த ட்ரிஃப்ட்வுட் மேலே படிஞ்சு எங்கே அது எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோன்னு வேறு பயமாக இருக்குது. இப்போ நம்மள்ட்ட இருக்க எக்ஸ்ட்ரா ஃபில்டர்னு பார்த்தா ஒரே ஒரு அந்த இன்டர்னல் ஃபில்டர் தான் இருக்குது. அதை அந்த ராக் மேலே வச்சு தான் போட்டு விடணும் அதுக்கு. ஏன்னா அது போட்டதுலேருந்து தான் அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு. அந்த ஃபில்ட்ரு வந்து நான் யூஸ் அதாவது ஆனே பண்ணல. சரி ஓடாமல் தானே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டேன். அந்த ஸ்பாஞ்சில் உள்ள அந்த டஸ்ட்னாலே அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதனால் மருந்து போட்டு தண்ணியை மாற்றி ஒரு பெரிய வேலையாகி போயிடுச்சு அதை ரெடி பண்ணுறது. அதனாலேயே இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது, திரும்ப அதுக்குள்ளே ஸ்டோன்ஸை போட்டு இதுக்கு தேவையில்லாத வேலைன்னு. காரு கூட வந்து ஸ்டோன் போட்டாலும் அதே மாதிரி தான். ஏன்னா கார் வந்து இப்போ ஓகே டஸ்ட் எதுவும் இருக்குன்னா தண்ணி ஈஸியாக மாற்றிடுவேன். ஸ்டோன் போட்டால் திரும்ப அந்த இதுக்கும் ஒரு ஃபில்ட்ரேஷன் செட்டப் வேணும். ஆனால் இந்த டேங்க்கில் இருக்க இடத்துலலாம் இப்போ ஃபில்டர் செட் பண்ண முடியாது. அதனாலேயே அந்த ஸ்டோன்ஸை எங்கேயும் போட முடியாமல் நம்ம ரெட்டெயில் கேட்ஃபிஷ், குட்டி ரெட்டெயில் கேட்ஃபிஷ் டேங்க்லேயே கிடக்குது. இவர் வந்து ஃபுட்டு போட்டாலே ஆர்வமாயிருவார் ஜெயின் கோரா. ஸோ நம்ம பெரிய ரெட்டெயில் கேட்ஃபிஷ்க்கு இப்போ ஃபீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப குட்டியிலேருந்து இருக்குது நம்மக்கிட்ட. நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கிடந்தப்போ என்னடா இது சும்மா 2 பீஸ் சாப்பிட்டு மீதி சாப்பிட மாட்டேதேன்னு கவலையில் இருப்பேன். இப்போ தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம சிக்கன் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட் பண்ணாலும் சரி, அது வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு போட்டு மீதி இருந்தாலும் சரி தலைவருக்கு போட்டால் காலி ஆகிரும்.
நம்ம சும்மா சும்மா இப்போ ஃபீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேவே போயிட்டு க்ளீன் பண்ணுறேன் இல்லை ஃபில்டர் எதனா நோண்டுறேன்னு எதனா பண்ணோன்னா அப்போ இந்த வாமிட்டு இதெல்லாம் சான்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்க துப்பிடும், தண்ணி கெட்டு போயிடும், அதை உட்காந்து மாற்றிட்டு இருக்கணும். அதனால் நம்ம அதுக்கு ஃபுட்டு போட்டு விட்டோமா அதை 2 நாள் தொல்லையே பண்ணக்கூடாது. அப்படியே விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நார்மலாக செட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் போயிட்டுருக்கு. இவரும் அப்படி தான் கோல்டு ஃபிஷ்லாம் போட்டால் அடுத்த நிமிஷம் காலி. ஆனால் சிக்கன் தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்கோம். ஏன்னா அரோனாக்கு வாங்கி போட்ட கோல்டு ஃபிஷ்லேயே இன்னும் ஒரு 4 பீஸ் தான் இருக்குது. நம்ம லாஸ்ட்டுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருப்போம், எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் போட்டோம்னு தெரியும் உங்களுக்கு. அதில் இப்போ 4 பீஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து பசி அடங்காத மாதிரி இருந்தது தலைவருக்கு. அதனால் திரும்ப இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஆனால் நம்ம அரோனா என்னன்னு தெரில, அந்த 4 பீஸ் கோல்டு ஃபிஷ்ஷை மட்டும் தொடவே மாட்டுது. எதுவும் ஃபாஸ்டிங் கிஸ்டிங் இருக்கா ஒன்றும் புரியல. ஏன்னா 2 வாரம் ஆகிப்போட்டு அதுவே அதே அந்த 4 அதே மாதிரி தான் சுற்றிட்டு கிடக்கு. நான் தான் ஒரு 6 இருக்கும்போது அதில் ஒன்று பிடிச்சி நம்ம ரெட்டைல் கேட்ஃபிஷ் சின்னதுக்கு போடுவேன், திரும்ப இன்னொன்று பிடிச்சி போட்டேன். இப்போ இன்னும் 4 தான் இருக்குது. சரி எதனா சாப்பிடுதான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு மாதிரி சாப்பிடாமையே சுற்றிட்டு கிடக்கு. நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. பிடிக்க முடியலையா இல்லை என்னன்றது எனக்கு தெரியல. மேபி புதுசாக எதனா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ் வாங்கி போட்டு பார்க்கலான் இருக்கேன். நான் வந்து இதே மாதிரி இப்போ திரும்ப சண்டே டு ஃப்ரைடே நடுவில் ஃபீட் பண்ணுறது, இல்லை க்ளீன் பண்ணுறது, இல்லை எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலுமே அதை வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாட்டர்டே அப்லோட் பண்ணலாம். இனிமேல் எல்லா சாட்டர்டேயும் வீடியோ போடலான் இருக்கேன். பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் எடுக்கிறப்போ இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஆனால் இதுலேருந்து நான் நம்ம ரெட்டைல் கேட்ஃபிஷ்க்கு தான் நிறைய எடுத்துட்டேன், அதாவது குட்டி ரெட்டைல். இல்லைனா இது ஒரு மாதிரி காண்டாகி இந்த கல்லெல்லாம் கடிச்சு முழுங்கிற போதும் பயமாக இருக்குது. ஏன்னா அது செய்யக்கூடிய ஆள் தான். ஸோ அதனால் இதுலேருந்து தான் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது இன்னும் ஏன் சாப்பிட்டு முடிக்கலன்னு எனக்கு தெரியல. அது வேறு லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா அரோனாக்கு ஃபில்ட்ரேஷன் எல்லாமே இப்போ கரெக்டாக தான் இருக்குது. அப்போவும் என்ன பிரச்சனைன்னு தெரில, பார்ப்போம். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ண போனேன். இது வச்சு அடுத்த நிமிஷம் பார்த்தா டபார்னு ஒரு என்னடா சவுண்டுன்னு பார்த்தா ஷார்க்கு வந்து எகிரி குதிச்சு மேலே இடிச்சிட்டு போகுது. இந்த மேலே அந்த வலை மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ எல்லாம் கீழே போயிருக்கும் போல். இதுக்குள்ளே தான் கேட் ஃபிஷ்ஷும் ஷார்க்கும் கிடக்கு. ஆனால் இப்போ எத்தனை இருக்குது, எத்தனை கேட் ஃபிஷ் இருக்குது, எத்தனை ஷார்க் இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா 2 ஷார்க் இருந்தது. அதையும் இதுங்க பசினால் ஒன்றோட ஒன்று அடித்து காலி பண்ணியிருக்குமான்னு தெரியல. தண்ணி மாற்றினாதான் தெரியும். ஏன்னா இது வந்து டைரக்ட் சன்லைட்டில் இருக்குது. அதனால் ஃபுல் பாசி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டேங்க் கிளீனர் தூக்கி இதில் போட வேண்டிய நேரம். அவர் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ அவர் தூக்கி இதில் போட்டோம்னா திரும்ப இதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாரு. அதை வந்து இந்த வாரத்தில் தான் செய்வேன், அதையும் எடுக்கிறேன். ஸோ நம்ம காருக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி மாற்றி, தண்ணி நிறைய இருக்குது. தலைவர் போட்டோன்னே சாப்பிடுவார். நான் முடிஞ்ச அளவுக்கு காமிக்க தான் பார்த்தேன், ஆனால் தெரியுதான்னு தெரியல. ஏன்னா சும்மா ஃபோனில் எடுக்காமல் சும்மா அங்கே நின்று எட்டி பார்த்தாலே உள்ளே ஒன்றும் தெரியாது. ஆளு கருகருன்னு இருப்பார். அதனால் ஒன்றுமே தெரியாது. இந்த வலையை மட்டும் தூக்கிட்டு பார்த்தோன்னா பயங்கரமாக தெரியும். ஸோ இந்த ஃபிஷ்ஷு, இந்த ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, பெலட், இதுதான் ஜெயன்கராக்கு இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். ஆனால் இது மேபி அதுக்கு ஒரு மாதிரி அது வயிற்றுக்கு பத்தாது தான். ஏன்னா ஃபீடிங் ஃபிஷ்ஷு ஒரு தக்காளி ஃபுல்லாக சாப்பிடும். கோல்டு ஃபிஷ் 5 போட்டால் கூட அட் டைம் சாப்பிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கனால தேவையில்லாதெல்லாம் போட வேணான்னு சொல்லி இதை மட்டும் இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். அதுவும் ஓகேன்னு இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மேபி இதுக்கு வந்து நம்ம இந்த சிக்லெட் ஃபுட் இருக்கும்ல, இன்னொரு கொஞ்சம் சைஸ் பெருசாக, அது வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். அது வாங்கிட்டு அதை மட்டும் போட்டு மேனேஜ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா இது இந்த டேங்க்ல இருந்துக்கிட்டே அரோனா இந்த அதோட ஃபில்ட்ரு கிட்ட வந்து திரும்புது பார்த்தீங்களா, அப்படி திரும்புறப்பயே இந்த கிளாஸ்லேருந்து அதை கடிக்க துடிச்சிட்டு கிடக்கு. இது வந்து அந்த அளவுக்கு அக்ரெஷனான ஆள். இது கூட கண்டிப்பாக எதையுமே போட முடியாது. எதை போட்டாலும் போடுற ஃபிஷ்ஷு காலி, அது கன்ஃபார்ம். அதனால் இவர் ஆக்ரோஷத்தை கொஞ்சம் அடக்கிறதுக்காக நம்ம வந்து பெல்லட் தான் போட்டு கொஞ்ச நாள் வளர்க்கலான்னு இருக்கோம். பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைட்ருக்கு. ஆக்சுவலாக ஃபைட்ரு வந்து டேங்க் வாங்குங்க, பவுலில் வைங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் டேங்க் வந்து பார்ட்டிஷன் டேங்க் போட்டு 4-5 பார்ட்டிஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டு ஃபைட்ரு வச்சுருந்தாங்க என்னோடய ரிலேட்டிவ். ஆனால் அவங்களுக்கு என்னன்னே தெரில, வாங்குகிற ஃபைட்ருலாம் ஒரு வாரத்தில் காலி ஆயிடுது. ஆனால் நம்ம பாய்ஸ் வந்து
மாதக்கணக்கில் கிடக்கானுங்க. ஆக்சுவலாக இது வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தது, நானாக க்ளீன் பண்ணிட்டேன், அந்த கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன்டா க்ளீன் பண்ணலையான்னு அதையும் வேறு பிடிச்சி நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அதனால் பண்ணிட்டேன். நோ வரிஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ சொன்ன மாதிரி இந்த ஃபீடிங் க்ளீனிங் எதுவும் அப்டேட் இருந்தால் அப்டேட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக திரும்ப வர சாட்டர்டே அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி சாட்டர்டே பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.